கடந்த 3 நாட்களில் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தக பற்றுச்சீட்டுகளை மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். அவற்றில் 56,466 புத்தக பற்றுச்சீட்டுகள் கல்வி அமைச்சின் கீழ் 4ஆம் வகுப்புக்கு மேல் தொடங்கி இடைநிலைப் பள்ளி வரையிலான மாணவர்களை உட்படுத்தியவை. ஏனைய 50,000 பற்றுச்சீட்டுகள் உயர்கல்வி அமைச்சு அளவிலானவை என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறியிருக்கின்றார். அப்பற்றுச்சீட்டுகள் வாயிலாக இதுவரை 1,22,000 புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு 6 லட்சம் ரிங்கிட்டை தாண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் மத்தியில் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க அந்த புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் தூண்டுகோலாக இருப்பதை இது காட்டுகிறது. பெற்றோர்களும் அவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு அத்திட்டத்தில் பிள்ளைகள் பலன் பெறுவதை உறுதி செய்வதாக ஃபட்லினா மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்புக்கு மேல் இடைநிலைப் பள்ளி மாணவர்கள், உயர்கல்விக்கூட மாணவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் வரை பயனடையும் வகையில் இந்த பற்றுச்சீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டுகளை மே 31ஆம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரிடீம் செய்ய முடியும். இத்திட்டம் அடுத்த ஆண்டும் தொடரப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாண்டே கிடைக்கப்பெறும் வரவேற்பை பொறுத்தும் மொத்த செலவினத்தை கணக்கில் கொண்டும் அது முடிவு செய்யப்படும் என ஃபட்லினா கூறினார்.